சங்கு பிஸ்னஸ் இருக்குது. இது ஒரு கையில் ஒன்றுனா நம்ம போட்டுருக்காங்க. சரியா? சங்கை பற்றி சொல்கிறோம். இப்போ பாபா சங்கை பற்றி கேட்குறாங்க. அவங்க அண்ணாத பரமேஸ்வரி கோயில் வைக்கிறாங்க. ஐயா சங்கு நீங்களும் வந்து சங்கு சத்தம் நல்லா கேட்குது, சங்கு எப்படி அப்படின்னு. இதை காட்டிலும் தஞ்சை பெரிய கோயிலில் அம்பாவுக்கு ஆபரணம் வரும். அந்த ஆபரணம் வரும்போது கெஜமோகத்தில் வருவாங்க. கெஜமோகம்னா யானை. அந்த யானை வந்து எடுத்து காலை எடுத்து வெளியே வரணும்னா சங்குநாதம் ஊர்னாக்க யானை வெளியே வரும். அந்த சங்குநாதம் யார் விடணும்? பெண்கள் தான் விடணும், ஆண்கள் விடுறாங்க. பெண்கள் விடுறாங்க, அந்த யானை வந்து வெளியே வரும். அந்த யானைக்கு எப்படி தெரியும் சங்குநாதம்? இந்த சங்கு எப்படி வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விடனா போருக்குன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் தகவல் கிடையாது. இப்போ சிவசங்கு வரும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிவசங்கு எப்படி வரும்? இதே நம்ம பூதோட சிவனாக்கணும் அப்படின்னா சிவத்தொண்டு செய்கிறவங்க. இது சிவனுக்கு சிவத்தொண்டு செய்யணும். யாரும் செய்வாங்க? சிவன் தான் செய்வார். நம்ம இறந்து போயிட்டு அந்த மாமாவை பெண்ணாந்துட்டு அவர்கிட்ட நமக்கு நம்மளோட வீடியோ நிறுத்தி பூசிக்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்கு ஒரு சாவு போடுறோம் அப்படின்னா அது பிரசாதத்துக்கு தான் கேட்கும். அங்கால பிரவேசம் இருக்கா? நீங்கள் எப்படி விடுவீங்க? நம்ம ஊரில் கிட்டக்காலத்தில் போவோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிவகிட்ட பேசலாம். இந்த பூதோட வந்து நம்ம அதிகமாக சுற்றி போடுறோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ. நீங்கள் ஆட்டு பேசணும்னா போய் என்ன கைப்பாடு சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஆபரேஷன் என்ன பண்ணாலும் இருபது பலனை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு பலன் வருது. என்ன வருது?